everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Yes. So நம்ம செகண்ட் சாப்டர் நம்ம ரொம்ப அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஏப்ரல் மந்த்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நம்ம செகண்ட் சாப்டரே முடிச்சிருவோம் போல இருக்கு. ஸோ நம்மளோட ஜாமெட்ரி அண்ட் லோக்கஸ் ஆஃப் அன் காம்ப்ளெக்ஸ் நம்ம பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாமெட்ரினா என்ன, லோக்கஸ்னா என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் ஃபுல்லாக என்ன இருக்க போகுது, ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் 10 to 20 minutes நீங்கள் ஜாமெட்ரி பற்றி பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு 10 minutes நம்ம ஜாமெட்ரி பற்றி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் லோக்கஸ் பற்றி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் we have 10 minutes for complex circle. ஸோ காம்ப்ளெக்ஸ் சர்க்கிள்ஸ்க்காக ஒரு 10 minutes. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பார்ட் ஒரு 10 minutes. இந்த மாதிரி 10 minutesக்கு அப்புறம் we will see our example sums of x 2.6. ஸோ எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். இதில் இப்போ பார்க்குற எல்லா விஷயமும் சரி, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சரி, இது எல்லாமே யாருக்குள்ள ரிலேட்டட். ஸோ எல்லாம் படிக்கிறீங்க, ஓகே. எத்தனை பேத்துக்கு இன்ஜினியரிங் ஆகணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்தே நம்ம இப்போ பண்ணவும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ நீங்கள் 12th படிச்சுட்ருக்கீங்க, யூ ஆர் பிளானிங் ஃபார் நீங்கள் வந்து ஒரு ஜெய்க்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆர் ஏதாவது ஒரு சிஸ்டர்ஸ் வராங்க, உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருக்குது, அவங்கள ஜேய்க்காக பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா யூ கேன் அப்ரோச் திஸ் விஎல்சி சென்டர்ஸ். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இந்த மாதிரி சென்ட்ரல் மோஸ்ட் ஏரியா. இதெல்லாமே ரொம்ப மோஸ்ட் ஏரியா இன்னா தமிழ்நாடு. அதில் எல்லாத்துலேயுமே இந்த விஎல்சி சென்டர்ஸ் இருக்குது. சென்னையில் மட்டும் ஆல்ரெடி 4, எக்ஸ்ட்ரா 3, 7 சென்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த சென்டர்ஸுக்கு நியராக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் அப்ரோச் திஸ் சென்டர். உங்களுக்கு ஜெய்லாம் ட்ரீம், ஐஐடி தான் என்னோட ட்ரீம் அப்படின்னா யூ கேன் அப்ரோச்சஸ். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாட் ஃபாஸ்ட் நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. கரெக்டாக இன்னிலேருந்து நம்மளோட பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏப்ரல் 25th பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்ரோல் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இப்போ இதுக்காக நாங்கள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணோம்ல மேம், எங்கள் கையில் அவ்வளோ காசு கிடையாது, வி ஆர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்குது. உங்களை நீங்கள் படித்தத விஷயத்தெல்லாம் நாங்கள் புரிஞ்சு தான் படிப்போம் அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு எந்த காசும் கட்ட தேவையில்லை. நீங்கள் இந்த டெஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம். 90%க்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்காலர்ஷிப் வரும். ஸோ இதன் மூலிமா நம்மளோட ஜேஇ ஆர் நீட்டில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும் இந்த கோச்சிங்கில். ஓகேங்களா? ஸோ அது போக நம்மளோட யாழ்ஸரோட நீங்கள் மீட்டப் பண்ணலாம். நம்மளோட வெரி ஃபாஸ்ட், ஸோ நம்மளோட சூப்பர் ஸ்டார் யாழ்ஸார் கூட நீங்கள் நேரில் பார்த்து பேச முடியும். ஸோ இவர் வந்து உங்களுக்கு கெரியருக்கு ரிலேட்டடான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீட் ஜெய்க்காக, ஓகேங்களா, சயின்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லாம் ஆகணுன்றீங்க. ஸோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லாம் யாழ்ஸரோட ட்ரீம். ஸோ அதெல்லாம் வந்து அதை பற்றி கொடுத்தா நிறையா பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சொன்ன ஜென்ரல் டவுட்ஸ் நிறையா இருக்கலாம். யாருக்குமே தெரியாத ஒரு ரேர் விஷயத்தை பற்றி யாழ்ஸார் உங்களுக்கு பக்கமான ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அவர் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ தட் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் வரணும், எப்போ வரணும், வென்யூ என்ன, இது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அப்படி இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரலன்னா கீழே கரெக்டாக இந்த இடத்துல ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கா. ஸோ யூ கேன் சி திஸ் காண்டாக்ட் நம்பர். இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாழ்ஸரை மீட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் 3 விஷயத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது போக நீங்கள் ஜேஇ ஆர் நீட் வேதாந்தில் ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா யூ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிசீவ் 1 gram ஆஃப் கோல்டு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ இட் இஸ் 24th to 30th ஏப்ரல்குள்ளே நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ 1 gram ஆஃப் கோல்டு விற்கிற விலைக்கு 1 gramங்கிறது பெரிய விஷயந்தான். ஸோ ட்ரை இட் மக்களே. சரியா? இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் விஷயமான ஜாமெட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஐ ரெடி பசங்களா? எஸ். ஸோ ரெடின்றவங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஓகே, ஜாமெட்ரி எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட 2 dimensional. சரிங்களா? இதில் எக்ஸ் ஒய்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ XY ஆக்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் இட் இஸ் அ பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் இந்த மாதிரி XY பிளெயினில் தான் போட்டு ஆகணும். ஸோ இந்த மாதிரி XY பிளெயினில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இப்போது இந்த லைன், இந்த பாயிண்ட்டை நம்ம மல்டிபிள் லைக் இஃப் யூ ஹேவிங் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற நம்மளோட இசட் அப்படின்னா இவங்கள ஐ கூட மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்கும்? when you multiple some number with i என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து
ஒரு லைன் ஃபார்முதா. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த பாயிண்ட் கரெக்டாக ஆரிஜின் பார்க்கும்போது ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. இந்த லைனுக்கு எக்ஸாக்ட் 90 டிகிரி, சரியா? எக்ஸாக்டாக ஒரு 90 டிகிரிக்கு நாம் ஒரு லைன் போடுறோம், ஓகேவா? எக்ஸாக்டாக ஒரு 90 டிகிரிக்கு ஒரு லைன். இந்த ஆரோ காமிக்கிற இல்லை ரெட் கலரில் ஒரு ஆரோஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஆரோ காட்டுற ஒரு பகுதிக்கு நீங்கள் ஒரு லைன் போட்டு அந்த இடத்துல பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் ஐஇசட், சரிங்களா? இசட்டுங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல இருந்து, ஸோ அது வந்து எக்ஸாக்டாக 90 டிகிரிக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ஆர் ஐஇசட்டோட லொக்கேஷன். ஸோ ஐஇசட்டோட லொக்கேஷன் வேறு யாரும் கிடையாது, அவங்க தான், சரிங்களா? அண்ட் அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ இவன் 2 பேரும் நம்மளோட ஒரு பாரபோலாவோட அட்ஜசன்ட் சைட் மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களோட அடிஷன் வில் பி தி டயக்னல். அப்போ அவங்க 2 பேத்துக்கு நடுவில் போகிற டயக்னல் லைனாக தான் அவங்களோட அடிஷன் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஜாமெட்ரி, வேறு எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் ஜாமெட்ரிக்கல் வியூ. ஆனால் இந்த ஹை இசட்டுக்கும் ஐக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னது 90 எவ்ரிவன். ஸோ மேக் ஷுர் ஆஃப் இட். இதுலேருந்துலாம் நம்மளுக்கு 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் இசட் அண்ட் ஐ இசட்னு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் 90 டிகிரி. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், சரிங்களா? ஸோ ஐயால் மல்டிபிள் பண்ணால் we are getting 90 டிகிரி. இப்போ சம் சால்வ் பண்ணலாமா? திஸ் இஸ் ஆர் எக்ஸாம்பிள் 2.18. ஒவ்வொரு விஷயத்தையும் மைன்யூட்டாக நோட் பண்ணி சொல்லணும். இந்த ஆர்க் அண்ட் டயக்ராம்னா என்ன மேம்? ஸோ ஆர்க் அண்ட் டயக்ராம் அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரா இட் என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம பிளெயினில் ட்ரா பண்ணணும், அவ்வளோதான், சரியா பசங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு ஃபஸ்ட் ஹைலைட் தி லைன்ஸ், ஓகேங்களா? ஹைலைட்டர் ஓகே ஃபைன். ஸோ சி பசங்களா, given the complex number, ஒரு complex number கொடுத்துருக்காங்க. z is equal to 3 plus 2i. z is equal to what? 3 plus 2i. represent the complex number z, சரிங்களா? zங்கிற ஒரு complex number வந்து 3 plus 2i. அப்போது iz and z plus iz in organ plane, இது எல்லாத்தையும் organ planeல நீங்கள் first represent பண்ணுங்க. Show that these lines, complex numbers, form the vertices of an isosceles right angled triangle. ஓகேவா? இந்த மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். சரிங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் we are finding it. ஓகே, ஸோ இதில் என்ன மேம் ப்ராப்ளம்னா, இதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. we have to discuss this ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆர்கன் டயக்ராமாக போட்டுடலாமா? ஏன் மக்களே? ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆர்கன் டயக்ராம். ஃபர்ஸ்ட் இசட்டை நீங்கள் மார்க் பண்ணும். இசட்டுங்கிறது என்னது? ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். இதோட ரியல் பார்ட் 3 அண்ட் இமேஜினரி பார்ட் 2. ஸோ 3,2ல் நீங்கள் மார்க் பண்ணும். ஸோ 1 2 3 அண்ட் திஸ் இஸ் 1 2 அப்படின்னா இந்த இடம் நம்மளுக்கு மார்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் 3,2. உங்களோட இசட் இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த இசட்டுக்கு எக்ஸாக்டாக 90 டிகிரியில் தான் அந்த ஐஇசட் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக 90 டிகிரி மீன்ஸ் it will be like -2 3, சரியா? -2 and 3. ஓகேங்களா? எஸ். இப்போ இந்த லைனுக்கு நான் if I am drawing, ஓகே, பச்சை கலரில் போட்டுக்கேன். கேன் யூ see the 90 degree? எஸ் மக்களே, கரெக்டாக 90 டிகிரியில் தான் இந்த 2 லைன்ஸ் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஐஇசட் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஐஇசட், சரிங்களா? அப்போது இசட் ப்ளஸ் ஐஇசட் எங்கே இருக்கும்? ஸோ இசட்டையும் ஐஇசட்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இஃப் இட் மீக்ஸ் லைக் சம்வேர் எல்ஸ், ஓகேவா? இதோட டயக்னல் கரெக்டாக டயக்னலில் வர மாதிரி நடுவில் தான் இந்த லைன் வரும், சரிங்களா? இப்போ இவனையும் நீ ஆட் பண்ணுற. ஸோ 3 and 2 அண்ட் -2 3 இவங்க 2 பற்றி ஆட் பண்ணால் 1 and 5 வில் கெட் 1 and 5, ரைட்? 1, so this is 3 4 na 5 இந்த இடத்துல வரும். so this is your addition z plus iz, சரிங்களா? இதுதான் நம்மளோட z plus iz line.
I hope now you can see this, right? ஸோ பார்த்தீங்களா பசங்களா? ஸோ உனக்கு தெரிஞ்சது லைக் ஐ எம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஜாமெண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறேன், அவ்வளோதான். இசட் அப்படின்னா பை இசட் வந்து கரெக்டாக ஒரு 90 டிகிரிக்கு தள்ளி இருக்கும், ஓகேவா? அண்ட் இந்த லைன் எப்படி இருக்கும், இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் தான் இந்த அடிஷன் லைன் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஜாமெண்ட்ரியை உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ இதை வரைஞ்சாச்சு. இப்போ இந்த 3 பேத்துக்கு நம்ம ட்ரையாங்கிள் வரைகிறோம். இஃப் வி ட்ரா அ ட்ரையாங்கிள் ஃபார் திஸ், சரிங்களா? எஸ், if I am drawing this triangle, yes, one sec மக்களே. Done. So this is the diagram, ஓகேவா? இந்த மாதிரி டயக்ராம் இருக்குது. இப்போ இந்த இசட் இருக்குல்ல, வாட் இஸ் இட்? இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல மக்களே, ஐ எம் ஜஸ்ட் ஷேடிங் இட். இப்போ நான் உங்களை ஷேட் பண்ணுறேன், ஓகேவா? we want this triangle to be isosceles right angle triangle. isosceles and right angle ரெண்டு விஷயத்தை நீங்கள் சொல்லணும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் எப்படி சொல்வீங்க? I think the screen don't suit. நான் ரோஸ் கலர்ல ஷேட் பண்ணுவோம், சரியா பசங்களா? யா, how will you shade it? ஸோ ஒரு ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஐசோஸ்லெஸ்ன்னு சொன்னாலும் சரி, ரைட் ஆங்கிள்னு சொன்னாலும் சரி, how will you prove it அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸோ we are talking about isosceles. isosceles triangle அப்படின்னாலே it means two sides are equal. இதுதான் ஐசோஸ்லஸோட டெஃபினிஷன், சரிங்களா? செகண்ட் விஷயம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்ற பட்சத்தில் இட் மீன்ஸ் பித்தாகரஸ் தியரமை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. வாட் இஸ் பித்தாகரஸ் தியரம்? பித்தாகரஸ் தியரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? விச் இஸ் லைக் யாராவது ரெண்டு பேர்த்த ஸ்கொயர் ஆட் பண்ணால் மூணாவதாக இருக்க ஒரு ஆளோட ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் பித்தாகரஸ் தியரம், கரெக்டுங்களா? ஸோ இட் இஸ் நாட் ஏபின்னு கிடையாது, நீங்கள் தான் அதை ஃபைன் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு யாரோட தேவை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வி ஹேவிங் சைட்ஸோட விஷயங்கள் நம்மளுக்கு தேவை. சைட்ஸ் யார்? சைட்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க இங்கே. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸை ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சா போதுமானா எஸ். ஸோ ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸை நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இங்கே இருக்கிற ஆளோட அண்ட் இங்கே இருக்கிற ஆளோட sides ratio. ஸோ சைடுனா என்னது? டிஸ்டன்ஸ். அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அந்த சைடோட டிஸ்டன்ஸாக இருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போ அவங்கள எப்படி கண்டுபிடிப்பீங்க? தட் இஸ் ஃபஸ்ட்டு இசட் மைனஸ் ஐஇசட் கண்டுபிடிப்போம். இசட் மைனஸ் ஐஇசட்டோட வேல்யூ, சரிங்களா? டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே மாடுலஸ் தான், சரிங்களா? இசட்டோட வேல்யூ நம்மக்கிட்ட என்னென்னு கொடுத்துருக்காங்க? இட் வாஸ் கிவன் அஸ் 3 + 2i, சரிங்களா? minus iz, I into 3 + 2i. So 3 + 2i, when you multiple with I, what you will have? So minus 3i minus 2i square, சரிங்களா? சாரி, இந்த bracket இல்லை. So this bracket, so it is 3 + 2i plus 2 minus 3. ஏன் plus 2 போட்டோம்? why we have mentioned it is plus 2 அப்படின்னா, your I square value is -1. I square value என்னது? -1. ஸோ அந்த காரணத்தினால I squareக்கு பதிலாக we have substituted -1 and -1 into -2 it become +2, சரிங்களா? ஸோ it becomes +2. டான் இப்போ இந்த பாயிண்ட்ல like terms. So when you can see this like term, right? இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸ் அண்ட் இவங்களும் லைக் டேர்ம்ஸ், சரிங்களா? யூ கேன் ஆட் அஸ் தட்ஸ் 2 + 5, ஓகே? 5+, இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா -i, 5 - i, சரிங்களா? 5 - i. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் அப்படின்னா என்னது? ஸோ ஃபைனலி we received what is modulus. Modulus means it is square root of real part square plus imaginary part square, சரிங்களா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
So you will get square root of 5 square plus 1 square. 5 square value என்னன்னு கேட்டிங்கன்னா it is 25 plus 1 square value 1. So it is root 26. இது ஒரு சைடு, இது ஒரு சைடு நம்மளோடது. z minus izங்கிற ஒரு வேல்யூ. சரிங்களா? இதே மாதிரி you have to find the next value. Next izக்கும் அவங்களுக்கும் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ izக்கும் மைனஸ் z plus izக்கும் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? izோட வேல்யூ இப்போ தான் பார்த்தோம். வாட் இஸ் iz வேல்யூ? இட் வில் பிகம் -2 plus 3i. ஓகேவா? -2 plus 3i. And இப்போ z-ஐயும் உடனே நீ ஆட் பண்ணும். மைனஸ் z-ஓட வேல்யூ 3 plus 2i. ஓகேங்களா? அது கூட iz ஆட் பண்ணும். iz-ஓட வேல்யூ என்னது? -2 plus 3i. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? So when you add both 3 and -2 will become -1 and 2i 3i add பண்ணிங்கன்னா plus 5i கிடைக்கும் நம்மளுக்கு. Oh, sorry. நம்ம இங்க 1/5க்கு மார்க் பண்ணிட்டோம்ல. It is not 1/5. Actually, it is -1/5. It is 1 தான். Sorry. 1 plus 5i. சரியா பசங்களா? Yes. So now you do it. இப்போ நீங்க அவங்கள fill பண்ணணும். bracket-ஐ மாத்தணுமா? So when I'm doing it is -2i plus 3i -1 -5i. சரிங்களா? So இப்போ யார் like terms? இவங்களும் like terms, இவங்களும் like terms. So you add it up. So we'll get -3 -2i. Yes, இதுக்கு நீங்க மாடுலஸ் எடுத்தா என்ன வரும்? square root of 9 square plus 2 square. 9 square value is 81. So sorry, 9 square இல்ல 3 square. 3 square value is 9. 3 square na 9. 9 plus 4 it is 13. சரிங்களா? root 13 is your second side ஓட answer. இன்னொரு சைடு இருக்காரு. யார் அது? z plus izக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? இதில் இந்த z ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் ஆகி iz மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இது ஆக்சுவலி இந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். சாரி, நான் யோசிக்க மறந்துட்டேன். ஸோ iz, வாட் இஸ் iz வேல்யூ? யுவர் iz வேல்யூ இஸ் -2 plus 3i. ஸோ இதுக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலும் சேம் 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இட் இஸ் root 13. ஓகே, இப்போது சொல்லுங்கள், ஐசோஸ்லெஸ்ஸா நம்ம பார்த்த 3 சைட்ஸில் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. root 13 அண்ட் root 13ன்ற இவங்க நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ 2 sides are equal. அதுக்கப்புறம் ஹைபாட்னிஸ் தியரமும் ஃபிக்ஸ் பண்ணதான்னு கேளுங்க. இவனை ஸ்கொயர் பண்ண இந்த சைடோட ஸ்கொயர் வந்து 13 இருக்கும். ஸோ முன்னாடி இருக்கிற சைடோட ஸ்கொயர் வந்து 13 இருக்கும். 13 ஆட் பண்ணால் 26 கிடைக்குது. கரெக்டுங்களா? ஸோ லெட் இட் பி திஸ் இஸ் ஆஸ் பிசி. இவனை நீ பிசின்னு வச்சுக்கோ, இவங்களை நீங்கள் ஏபின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் திஸ் இஸ் பிகம்ஸ் ஆர்சிஏ. ஸோ அப்போ நம்மளுக்கு கடைசியில் என்ன வந்திருக்கு? வாட் யூ ஹாவ்? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு சிஏ ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா பசங்களா? ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் காட் இட். யா, ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆல் சப்ஜெக்ட்ஸ் கவரேஜ். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட பேட்சை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி 12th பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா யூ ஹாவ் டு நோ இட். ஆல் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, தமிழ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ்னு எல்லாமே கவர் பண்ணுறோம். நேற்று கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸும் முடிஞ்சிருச்சு. இஃப் யூ வாண்ட் டு இப்போது நீங்கள் நினச்சா ஜாயின் பண்ணி இங்கே படிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்கோர் பூஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நீங்கள் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸாக பார்த்து கவர் பண்ணுவோம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ அதுக்கு நான் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்கள் டீச் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கூட தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. தே ஹாவ் ஆல் நாலேஜ்.
கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸுக்கான ஒரு அனாலிசிஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் அவங்க எந்த கொஷின்ஸ் படிக்கலாம், எந்த கொஷின்ஸ் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை சொல்லி உங்ககிட்ட சொல்ல முடியும். ஸோ எதுக்கெலாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவ்வளோவா எடுத்துக்க வேண்டாம், கம்மியாக எடுத்துக்கலாம், இதெல்லாம் சொல்லி டீச் பண்ணலாம். சரிங்களா? இதை தாண்டி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்ன ஃபீச்சர்ஸ் கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது அண்ட் யூ கேன் ஆஸ்க் வித் டவுட்ஸ். ஒருவேளை நாங்கள் அந்த டவுட் செக்ஷன்ஸை பார்க்காம போயிட்டாலும் someone will let me know. ஸோ இவங்க அந்த கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் இன்னும் பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ தட் இட் வில் பி லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ் கிளாஸ். ஓகேங்களா? அண்ட் திஸ் வி-வெடி ஆப் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் வந்து லைப்ரரி மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எல்லா கண்டென்ட்ஸும் இருக்கும். யூ ஹேவ் டு see this feature. இது எல்லாமே நம்மளோட ஆப்பில் மட்டும்தான் இருக்குது. கூகுள் க்ரோமில் போனீங்கன்னா லாகின் பண்ணிங்களானா கிடைக்காது. ஆப் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் வி-படி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது வந்து தனியாக வாங்கினீங்கன்னா யூ ஹேவ் ஃபீஸ். ஓகேவாங்க? இப்போ நம்ம கோர்ஸ் கூட வாங்கும்போது உங்களுக்கு இது ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட்ஸ்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். இதுக்கான லைக் குவிசஸ்லாம் ஆல்ரெடி இருக்குன்னா அதெல்லாமே நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாக விஷயமும் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். இது போக பெடகோஜிங்கிற இந்த விஷயம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதில் நம்மளோட லேட்டஸ்ட் எடிஷன் வேர்ஷன்ஸாக ஸோ யூ கேன் ஜாயின் திஸ் பேட்ச். இப்போவும் நீங்கள் இதை ஜாயின் பண்ணலாம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். அது போக டெலகிராம் குரூப்ஸ் இருக்குது பெய்டு செக்ஷன்ஸ்க்கு. பட் இது கூட சேர்ந்து நீங்கள் வந்துட்டு ஒரு லைக் ஒரு டீச்சர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு டெலிகிராம் குரூப் வி ஆர் டாக்கிங் அபவுட். சரிங்களா? அண்ட் திஸ் லைக் இட் ரீப்ளேஸ் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நீங்கள் திருப்பி போய் பார்க்க முடியும். மிஸ் அவுட் பண்ணாலும் யூ கேன் வாட்ச் இட் அவே இந்த கிளாஸஸ் எல்லாமே. சரிங்களா? அதுவும் எவ்வளோ நேரத்தில், ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமே நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூ கேன் ரீப்ளே ஆர் ஆப்ஷன்ஸ். அண்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கஸ்னால் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பேட்ச் பற்றி பார்த்துட்டோம். இன்னும் யாரெல்லாம் நம்ம வாட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் யாராவது நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஓகேவா பசங்களா? இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்வ் ஆர் அதர் ஃபிகர். லோக்கஸ்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் 11th 6th சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து நாட் கான்ஃபிடென்ட் அப்போ லோக்கஸ் அப்படின்னா யூ ஹேவிங் அ மூவிங் பாயிண்ட். எல்லாம் தெரிஞ்சுக்கோ, ஒரு மூவிங் பாயிண்ட், ஒரு இடத்துல அடங்காத ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்கும். அது சும்மா இல்லாமல் எங்கேயாவது ஒரு பக்கம் விளையாண்டு தெரிஞ்சு வரும். அது விளையாண்டு தெரிஞ்சுட்டு வர ஒரு பாத், அதுதான் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத் ஒரு கர்வாக மாறலாம். ஓகேவா? த கர்வ் ஆர் தி அதர் ஃபிகர். ஓகே, ஸோ யூ வில் ஹாவ் அ கர்வ். நம்மளுக்கு லிட்டரலி என்ன இருக்கும், ஒரு கர்வ் இருக்கும். So curve are the other figure formed by all the points. சரிங்களா? satisfy a particular equation of the line. Relationship between coordinates, point, line, surface, moving, இந்த மாதிரி யாரா வேணா இருக்கலாம். அவங்கள வச்சு பேசுறதுக்கு பேர் தான் லோக்கஸ். ஓகேங்களா? ஸோ இட் கேன் பி அ பாயிண்ட் ஆர் அ லைன் ஆர் எனி அதர் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அண்டர் கண்டிஷன்ஸ், தட் இஸ் லோக்கல். யூ வில் ஹாவ் அ கண்டிஷன். லோக்கஸ் அப்படின்னாலே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபிகர்ஸுமே இட் இஸ் ஃபார்ம்ட் அஸ் அ லோக்கஸ் ஒரு காலத்தில். ஆனால் அது எல்லாமே ஒரு கண்டிஷனில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பட் அனிமேஷனில் பார்க்கலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்டை வச்சு பேச போகிறோம். இது ஒரு பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் சும்மா இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா? யூ ஹேவிங் அ பாயிண்ட் லைக் திஸ், இட்ஸ் கோ ஆன் மூவிங் லைக் திஸ். சரிங்களா? இப்படி மூவ் பண்ணுற பாயிண்ட்டோட பாத்தை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணால் அது இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்த அந்த பாயிண்ட் போன பாத் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அன் இன்ஃபினிட்டி. ஆனால் இந்த இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனோட கிராஃப். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் வந்து லைக் யூ வில் ஸ்டடி இன் 7th சாப்டர். இந்த ஃபங்க்ஷன் என்னன்றது 7th சாப்டர் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் இது ஒரு ஃபங்க்ஷனோட கிராஃப். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே ஃபாலோ ஆகும். ஸோ நீங்கள் படிக்க போகிற சர்க்கிளாக இருக்கட்டும், பேரபோலாவாக இருக்கட்டும், எல்லிப்ஸாக இருக்கட்டும், ஹைப்பர்போலா, இது எல்லாமே நீங்கள் படிக்க போகிற ஃபிகர். இந்த ஃபிகர் எல்லாமே ஒரு பாயிண்ட், ஒரு லோக்கஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் சர்க்கிள் பற்றி. ஸோ சர்க்கிளுங்கிறது இட் இஸ் அ லோக்கஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், ஒரு மூவிங் பாயிண்ட்டை சுற்றிட்டு வந்துட்டு இருந்த விஷயத்த நான் ஒரு பார்த்தா ரெக்கவர் பண்ணும்போது தான் சர்க்கிளே கண்டுபிடிச்சேன். சரியா? சர்க்கிள் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட். ஒரு பாயிண்டால் ஃபார்ம் பண்ணுற லோக்கஸ் தான் சர்க்கிள். ஆனால் அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, விச் மூவ்ஸ் இன் அ பிளேன் such that its distance from a fixed point in that plane is always constant. உங்களுக்கு புரியல தானே? Yeah, I will let you know. மக்களே, so what it's saying அப்படின்னா, you have a fixed point. சரிங்களா?
இது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், திஸ் இஸ் அ மூவிங் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா அந்த பொசிஷன் மாறவே போகிறதில்ல. ஸோ திஸ் இஸ் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் சென்டராக இருக்கும். சரிங்களா? ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்குது, இது மூவ் பண்ணும். எப்படி மூவ் பண்ணும்? எப்படி மூவ் பண்ணுன்னா, இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து வர டிஸ்டன்ஸ், சரிங்களா, இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து வர டிஸ்டன்ஸை காமனாக வச்சுக்கிட்டு, ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸை ஒரே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு, இந்த டிஸ்டன்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இந்த சர்க்கிள் அந்த டிஸ்டன்ஸோட ஹெல்ப்பில் இப்படி ஒரு சுற்றி வரும், சுற்றும். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸை நான் மாற்ற மாட்டேன். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸை மாற்றாமல், ஸோ அந்த டிஸ்டன்ஸோட ஹெல்ப்லேயே இந்த பாயிண்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ தட் இந்த டிஸ்டன்ஸ் மாறவே கூடாது, எங்கேருந்து பார்த்தாலும் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் காமனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணுது. அப்படி மூவ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நிச்சயமாக சர்க்கிள் தான் கிடைக்கும். வாட் யூ வில் ஹாவ்? நிச்சயமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? யூ வில் ஹாவ் அ சர்க்கிள். டன்? சரிங்களா? அப்போ அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் யாரு? ரேடியஸ். ஓகே, அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் யாரு? சென்டராக இருப்பாங்க. சரிங்களா? அதை தாண்டா இங்கே சொல்லியிருக்கான். என்ன சொல்லிடுறான்? A circle is defined as a locus of a point which moves in a plane. Planeனா xy plane. சரிங்களா? Such that is distance from a fixed point. இந்த fixed pointலேருந்து அந்த பிளேனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டண்ட்டாக என்னது? மாற்றக்கூடாது. அந்த டிஸ்டன்ஸை மாற்றாதபடி அந்த மூவிங் பாயிண்ட் ஒரு சுற்றும். அப்படி சுத்துச்சு அப்படின்னா you will have a circle. So fixed point is center and the constant distance is radius. சரியா? அதை மிஸ் பண்ணிட்டோம். அந்த constant distance is radius. ஓகே மேம், ஏன்னா மேம் சர்க்கிள் பற்றி டீச் பண்ணிட்டு இருக்கேங்க, இதையே நான் படிக்கணும்னு நினைக்காத. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் பிளெயினை வச்சு நீங்கள் சர்க்கிள் ஈக்குவேஷன் படிப்பீங்க. சரிங்களா? ஸோ த லோக்கஸ் ஆஃப் இசட், அந்த பாயிண்ட் இப்போ சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு பாயிண்ட் மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட லோக்கஸ் சாட்டிஸ்ஃபை சம் ஈக்குவேஷன் mod z minus z not equal to r அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ வேர் z not is a fixed complex number. ஸோ இங்கே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த இசட்டுங்கிறது மூவிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஆனால் z நாட்டுங்கிறது ஃபிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்படி பார்த்தா அப்போ இது ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுமா? நிச்சயமா. அப்போ இந்த z நாட் தான் உன்னோடது என்னது? சென்டர். எவ்ரி ஒன் காட் இட்? ஃபிக்ஸ்டாக இருக்க பாயிண்ட் தானே சென்டர். ஸோ ஹியர் z நாட் இஸ் ஆர் சென்டர் and r will be our radius. and அந்த r நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாடுலஸ், கரெக்டாக, சென்டர்லேருந்து நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள டிஸ்டன்ஸ்னால் இட் இஸ் ஆர் மாடுலஸ். ஸோ ஆர் வேல்யூ யார் கொடுப்பாங்கன்னா மாடுலஸால் கொடுக்கப்படும். இல்லைனா இந்த இசட்டுக்கும் இசட் நாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஆர். ஓகேவா? இசட்டுக்கும் இசட் நாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஆர். சரிங்களா? ஸோ இசட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் இசட் நாட் இஸ் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கால் சென்டர். ஆர் இஸ் ரேடியஸ். இதெல்லாம் ஃபிக்ஸ்டா? ஓகே, இதில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் வேணும். இசட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் மைனஸ் சைன் தான் இருக்கணும். மைனஸ் சைனுக்கு அப்புறம் மைனஸ் இல்லை அப்படின்னா மைனஸை காமன் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். தட் இஸ் யோர் சென்டர். எவ்ரி ஒன் காட் மை பாயிண்ட்? யா. ஸோ அப்போ லொக்கேஷன் ஆஃப் பாயிண்ட்னா என்ன மேம்? ஸோ லொக்கேஷன் ஆஃப் பாயிண்ட்னா இப்படி ஒரு சர்க்கிள் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த சர்க்கிள் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரால் ஃபார்ம் பண்ணப்பட்ட சர்க்கிள். ஸோ இசட் நாட் அப்படிங்கிற ஒரு ஆள் இருப்பாங்க. இசட் நாட் அண்ட் இந்த இடத்துல இருக்கிறது தான் இசட். இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஆர். சரிங்களா? இப்போது இதுக்கு நடுவில் ரெப்ரசன்ஸ் தி பாயிண்ட்ஸ் இன்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள். இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த இசட்டுக்கும் இசட் நாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் கரெக்டாக ரேடியஸாக இருந்தால் அந்த விஷயங்கள் இந்த சர்க்கிள் மேலே வரும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சர்க்கிள் மேலே வரும். ஒருவேளை இந்த ரேடியஸை விட ஒரு பாயிண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், லைக் இட் பி திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இந்த இசட் நாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் ஆரை விட கம்மியாக இருக்குன்னா, அந்த சர்க்கிளோட ரேடியஸை விட கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த Z1ங்கிறது இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதுவே யூ வில் ஹாவ் சம் லைக் Z2 இந்த இடத்துல இருக்குது.
அப்போ இந்த Z0க்கும் இந்த Z2க்கும் நான் டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் அந்த சர்க்கிள் ரேடியஸை விட பெருசாக இருக்குன்னா நிச்சயமாக அந்த பாயிண்ட் அது சர்க்கிளுக்கு வெளியே இருந்தால் தான் இது பாசிபிள். ஸோ திஸ் பாயிண்ட் இட் லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள், எக்ஸ்டீரியர் டு தி சர்க்கிள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். ஸோ Z minus Z0 இஸ் லெஸ் தென் ஆர். அதோட டிஸ்டன்ஸ் ஆரை விட கம்மியாக இருக்குன்னா, அந்த சர்க்கிளோட ரேடியஸை விட கம்மியாக இருக்குன்னா அப்போ அந்த இசட்டுங்கிற பாயிண்ட் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். சரியா? அப்போ அந்த பாயிண்ட் என்னது? இன்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள். சரிங்களா? இதுவே Z minus Z0 இஸ் கிரேட்டர் தென் ஆர். ஸோ Z0ங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அப்போ இசட்டுங்கிற அந்த பாயிண்ட் நம்மளோட சர்க்கிளுக்கு வெளியே இருக்குது. ஸோ இட் இஸ் எக்ஸ்டீரியர் ஆஃப் தி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா பங்களே? ஸோ ஐ ஹோப் யூ ஆல் காட் இட். யா, ஸோ இந்த இடத்துல இந்த இசட் ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஆருங்கிறது மாட்லஸ் ஆஃப் இசட். மாட்லஸ் ஆஃப் இசட் போட்டால் நம்மளுக்கு ஆர் வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஆர் ரெப்ரசன்ஸ் தீஸ் ஒருவேளை. ஸோ x² + y² = ஆர்னா என்னது? திஸ் இஸ் ஆர் சர்க்கிள் ஈக்குவேஷன். இது நீங்கள் அங்கே படிப்பேன். சரியா? x² + y² = r²னா திஸ் இஸ் அ சர்க்கிள் ஈக்குவேஷன் which with a center as origin. Originல center இருக்குன்னா அந்த circle equation பார்க்க இப்படி தான் இருக்கும். x² + y² = r². So this is one circle equation. Got it மக்களே? So இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாமா? ஸோ எக்ஸாம்பிள் 2.9ல என்ன சொல்கிறாங்க? ஷோ தட் mod 3z - 5 + I is equal to 4 represents a circle and finds its center and radius. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வாட் யூ வில் டூ இட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சர்க்கிள் ரெப்ரசன்ட் அ சர்க்கிள். சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க? Z minus Z0/R அப்படின்னு இருப்பாங்க. கரெக்டுங்களா? இந்த இடத்துல இசட்டுக்கு இசட்டுங்கிற ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி 3Z நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ யூ ஹாவ் டு டேக் 3 as காமன். அப்போ நீ வெளியே எடுக்கிறீங்க, 3 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா Z/5/3 + I/3. சரியா? which is equal to R. கரெக்டாக பசங்களா? எஸ். ஸோ இந்த இருக்க 3 இங்கே வந்துடும். ஸோ mod 5/3 + I/3 equal to R/3. சாரி, R இல்லை, 4 இல்லை, சாரி 4/3. சரியா பசங்களா? எஸ். இசட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கணும். இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் இல்லாமல் ஒரே டேர்மாக மாற்றுங்க. இது ஒரே டேர்மாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டேக் இசட் as காமன். மைனஸை காமனாக எடுத்துரு. ஸோ மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா வாட் யூ வில் ஹாவ்? 5/3 - I/3. எஸ், when you take I is common, மைனஸை காமனாக எடுத்தா you will get 4/3. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். Z minus Z0 equal to R அப்படின்னா Z0 இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு யார் இருக்காங்க? who is there? 5/3 - I/3 இருக்காங்க. அண்ட் ஆருங்கிற இடத்துல who is there? இவன் நம்மளுக்கு இருக்காங்க. சரியாப்பா? ஸோ Z0 value is equal to 5/3 minus I/3. okay, R ஓட value is equal to 4/3. so this is your center and this is your radius. சரிங்களா? சென்டர் நீங்கள் எப்படியும் சொல்லலாம். சென்டர் வந்து 5,3 minus 1,3. this is your center point and your radius is 4/3. சரியா பசங்களா? so that's the equation. அவ்வளோதான் example sum. done? okay, let me discuss this question. Example 2.20. Show that Z plus 2 minus I is less than 2 represents interior point of a circle and also find its circle. Okay, what interior point ra? அப்போ இதோட center and radius என்னன்னு கேட்டிருக்காங்க. interior pointவே இருந்துட்டு போகுது, நீங்கள் தான் அதை காட்டணும். what is its interior point? ஃபைன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? Z மைனஸ்ன்னு காமனாக எடுக்கணும். இது ரெண்டு பேத்துக்கும் மைனஸ் காமனாக எடுத்துட்டா -2 + I less than 2. சரிங்களா? less than 2. so which implies இதோட ரேடியஸ் என்னது? what's its radius? one second. yes பசங்களா? so the less than 2 எடுத்துக்காத, you take it as equal to 2, right? so Z minus -2 + I
இப்படி தான் ஈக்குவேஷன் இருக்கும், சர்க்கிள் ஈக்குவேஷன், கரெக்ட்டுங்களா? இப்போ ரேடியஸ் என்ன இருக்குது? ஸோ கம்பேர் அண்ட் சே இட் இஸ் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். ஸோ நம்மளுக்கு இசட் நாட்டுங்கிற இடத்துல வி ஹாவ் -2 + i and ஆருங்கிற இடத்துல வி ஹாவ் 2, சரிங்களா? which implies your z naught is equal to -2 + iங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் and r is equal to 2ன்ற ரேடியஸ், சரிங்களா? இவனுங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு இருக்காங்க. இப்போது இந்த ரேடியஸுக்கு ஈக்குவலாக இருந்தால் அது லைன் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். இஸ் லெஸ் தென் 2, லெஸ் தென் 2னா அப்போ இன்ப்ளைஸ் என்னது? ஸோ அவங்க நம்மளோட ரேடியஸை விட கம்மியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அப்போது த டிஸ்டன்ஸ் பிட்வீன், ஓகேவா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் z and z0 is less than radius 2, correct? Less than radius na, so the point lies inside the circle. அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இதை முடிச்சிடலாம் இந்த கொஸ்டினை, சரியா பசங்களா? எஸ். Fine. So obtain the Cartesian form of locus z in each of the following cases. So நம்ம வந்து இதோட each of the following cases. So obtain the Cartesian form of the locus of z in each of the following cases பார்க்க போறோம், சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன பண்ணலாம்? obtain the Cartesian form of locus அப்படின்னா அந்த இசட்டோட, ஓகே, இப்போ இந்த இசட் வந்து என்ன கர்வ் உனக்கு பண்ணுச்சு? ஸோ இப்படி ஒரு விஷயம் ஈக்குவல்னு சொல்கிறான், ஓகேவா? இதுதான் கண்டிஷன். அப்போ அந்த இசட் வந்து என்ன ஒரு கர்வை உனக்கு ஃபார்ம் பண்ணும்? லோக்கஸ்னால் என்னது? வாட் இஸ் த கர்வ் யூ ஃபார்ம்டு கெட்டிங் ஃப்ரம் திஸ் அப்படின்றதா கொஷின், சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இசட்டுங்கிறது ஜென்ரல் ரெப்ரசன்ட் என்னது? ix + iy, கரெக்டாக? x + iy. ஸோ மாட் இசட்டை நம்ம என்னென்ன போட்டுக்கலாம்? ஸோ இட் இஸ் x² + y² தி ஹோல் ஸ்கொயர். ஆமாம், ரைட்டா? ஓகே. இப்போ இசட் - i, செகண்ட் விஷயம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எல்லோ கலரில் பார்த்துக்கிறேன். ஸோ இசட் - i ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? ஸோ x + iy, ஓகேங்களா, -i. ஸோ இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு பார்க்கும்போது இவனுங்க தான் நம்மளோட இமேஜினரி நம்பர். ஸோ அதுலேருந்து ஒரு ஐயை மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் y - 1, சரியா? எஸ். ஸோ திஸ் இஸ் யோர் ரியல் பார்ட் அண்ட் திஸ் இஸ் யோர் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட், சரிங்களா? இப்போ அவனுக்கும் என்ன பண்ணணும்? மாடுலஸ்ன்னு தான் எடுக்கணும். we have to find the modulus of z - i equal to square root of x² + y - 1 the whole square, சரிங்களா? இதுவும் mod z-ஓட வேல்யூவும் நம்மளுக்கு ஈக்குவல், இட் இஸ் ஈக்குவல். ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவல்னா we have to equate it, right? So square root of x² + y² equal to square root of x² + y - 1 the whole square, சரிங்களா? இப்போ என்னடா ஆகும்? what will happen now? So square root cancel பண்ணிடலாமா? yes, square root and square root will be cancelling. அப்போ x², next step என்ன இருக்கும் நம்மளுக்கு? x² + y² equal to x² + y - 1 the whole square அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா x² கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு y² equal to, இதோட வேல்யூ என்னது? இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேர்ம் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ யூ வில் ஹேவ் டு யூஸ் ஃபார்முலா. ஸோ y² + 1 - 2y, a² + b² - 2ab ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுறேன், சரியா? இந்த இடத்துல யூஸ் பண்ணால் y² கேன்சல் ஆயிரும். அப்போது what is will have 2y - 1 is equal to 0. அப்போ 2y is equal to 1. இப்போ y is equal to 1/2. இது என்னப்பா? y is equal to 1/2ங்கிறது லைன், ஓகேவா? ஸோ this is the locus formed from the z. இது இசட்டால் ஃபார்ம் பண்ண லோக்கஸ்ங்கிறது இஸ் ஜஸ்ட் அ லைன். y is equal to 1/2ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ லைன். டன், சரியா மேம்? அப்போ லோக்கஸ்னாலே இதுதானா? லோக்கஸ்னாலே இதுதான். இசட்டுக்கு பதிலாக மோஸ்ட்லி எக்ஸ் அண்ட் ஒயில் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி சொல்லணும். தட் இஸ் லோக்கஸ். லோக்கஸ் வில் பி லைக் எக்ஸ் அண்ட் ஒயில் தான் அது வரும், சரிங்களா? ஸோ obtain the Cartesian form of the locus. Cartesian formனால என்ன? XYZ ஆக்சஸில் நீங்கள் சொல்கிறதுக்கு போய் தான் Cartesian form, சரியா? ஸோ வாட் இஸ் ஹேப்பிங் ஹியர்?
So what are the questions we have அப்படின்னா 2z minus 3 minus I ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அப்போ 2z வேல்யூ கண்டுபிடிக்கணும். z நான் என்னென்னு எடுத்துப்பேன் x plus iy சரிங்களா. அப்போ 2z நம்ம என்னென்னு எடுத்துப்போம், you will get 2x plus 2iy ரைட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 2z they are subtracting with minus 3i minus 3 minus I. ஸோ என்ன ஆன்சர் வரும், 2x plus 2iy minus 3 minus I. இதில் யாரெல்லாம் லைக் டேர்ம்ஸ், ஸோ இதில் இவங்களும் லைக் டேர்ம்ஸ், ஏன்னா ஐயே இல்லை. இதில் இந்த ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸ் பிகாஸ் யூ ஹாவ் ஐ. நம்மக்கிட்ட இதில் ஐ இருக்குது, காமனாக நீங்கள் ஐயை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. அப்போ இதில் 2x minus 3 ஒரு ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க, ஸோ தட் யூ நோ திஸ் இஸ் ரியல் பார்ட். ப்ளஸ் அதில் ஐயை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே 2i மிச்சம் இருக்கும், -1 இருப்பாங்க. ஓகே, so what are the real and imaginary part you have? This is your real part and this is your imaginary part. சரியா? ஓகே. ஆனால் இதோட locus என்னன்னு கேட்டாங்கன்னா it is a circle da. So this locus is very easy for you. ஓகே ஃபைன். இதை நான் ஈஸியாகவும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஒரே நிமிஷம் இதை முடிச்சுட்டு இதோட எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா. யூ கேன் டூ லைக் தட். அந்த மாதிரி கூட இது லோக்கஸ் வீல ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ 2x minus 3 ஃபைன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x minus 3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2i minus 1 தி ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ என்னது, 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க ஸ்கொயர் ரூட் இந்த சைடு வந்தால் ஸ்கொயர். ஸோ 2x minus 3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2i minus 1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 சரிங்களா. இப்படியும் பண்ணலாம். when you do square, so what will have 4x square, இதை ஸ்கொயர் பண்ணால் 9, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் 6x, அது கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணும். ஸோ 12x, இவங்களை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4y ஸ்கொயர் ப்ளஸ் 1, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் 2y கிடைக்கும். ஸோ அகெயின் ஒரு -4y ஈக்குவல் டு 9. So 4x square plus 4y square minus 12x minus 12y ஓகேவா 4y which is equal to இங்கே ஒரு 9 இங்கே ஒரு 9 இருக்குது கரெக்டாக. அப்போ நம்மளுக்கு 9ம் கேன்சல் ஆகிடும். 9 கெட் கேன்சல். ஸோ நம்மளுக்கு அப்போ என்ன இருக்குது, 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 is equal to 0. இது என்ன மேம்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ சர்க்கிள்ரா சரியா. வாட் இஸ் இட் அப்படின்னா இட் இஸ் அ சர்க்கிள் is the locus. So locus யாருன்னு கேட்டாங்கன்னா it is a circle. So the locus you formed is a circle. சரிங்களா. So that's it. We have completed the equations. ஓகேவா மக்களே. So exercises or examples if you want to see it, we can see it. You want me to explain the exercise இல்லை இதுவே போதும் அப்படின்னா ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க மக்களே சரிங்களா. ஸோ bye bye all, take care.